Hi friends, welcome to Vennila kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். புதினா சாதம் எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். புதினா சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கட் அளவுக்கு புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இது கூட 2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு புளியை வந்து கொஞ்சமாக கரைச்சி அந்த தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துடுங்க. தண்ணியை இதில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கலாம். அதில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது வந்து நல்லா செவந்து வரட்டுங்க. அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். எல்லாம் ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு. இதில் நம்ம வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 5லேருந்து 6 முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா உடச்சிட்டு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா செவந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்த பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த விழுதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஆயில்லையே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எந்த அளவுக்கு நல்லா தெரிஞ்சு மேலே வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிடலாங்க. வச்சுட்டு நம்ம இதிலேருந்து பாதியை கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு தேவையான அளவு மட்டும் நம்ம சாதத்தை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்கூல் டைம்லலாம் இது போல் சட்டுன்னு சுலபமாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி புதினா சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக சாதத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த புதினா சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு Subscribe பண்ணுங்கள். தேங்க்யூ.